வணக்கம். வாட்சிய வைத்தியம். இன்று என்ன பார்க்க போகிறது நெல்லிக்காய் லேகியம். நெல்லிக்காய் லேகியத்தில் பல மாதிரி செய்யலாம். அதை வேக வச்சு மசீலா பண்ணி லேகியம். இது எப்படின்னா திருவி இந்த பொடி மசாட்டையில் நல்லா சீவி லேகியம் போடுறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாப்பிட்ற வெடிப்ப குழம்பு. இந்த நெல்லிக்காய் பச்சையாகவே நல்லா கழுவிட்டு அது நல்லா பொடி மசாட்டையில் கொட்டையை ஊக்கிட்டு சீவணும். ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்து நல்லா சீவி இது ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுட்டு அடுப்பில் மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் வேக விட்டோம்னா அது வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சோம், அது வெந்துடும். வெந்தவுடனே என்ன பண்ணுறீங்க, பிறகு அதை எடுத்து நம்ம ஒரு கப்பு வெல்லம், ஒரு 100 கிராம் 150 கிராம் வெல்லம் அதை எடுத்து நல்லா நுணுக்கி கொட்டி அதில் கலந்து கிண்டுனோம்னா அது நல்லா அப்படியே கொலப்படன்னு வரும். கொலப்படம்னா திருவள் மாதிரியே இருக்கும். இதை கொலப்படம்னு விட்டுக்கிட்டு உன்னோட ஒட்டணும் பார்த்துக்க நல்லா திரும்பி அப்படியே பார்க்க கீத்து தெரியும். இது ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு கிண்டின பிறகு அதை எடுத்து தேன் கொஞ்சம் நல்லா ஒரு 100 மில்லி அளவுக்கு தேன் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். இதில் ஏலக்காய் தட்டிக்குங்க, ஒரு துணி ஊற்றி தட்டிக்குங்க, போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த லேகியம் கொலன்னு அந்த மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அடித்ததுனால இந்த கொலத்தன்மை ஓவராக பலவடன்னு இருக்கும். ஆனால் இது குழந்தைங்க மென்று சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். சுகர், ப்ரெஷரு, நம்ம உடம்புல சத்து இல்லாமல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. செய்து பாருங்கள். நன்றி.